Yes. ஆன காலை நேர ஒலிபரப்பு இன்று 27 5 மாதம் 27 வைகாசி மாதம் 27 மே மாதம் 2000 வாய்க்கான இருக்கோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் தங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். அதற்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை. ஆனாலும் நாம் கூறும்படியே அவர் அறிவார். அவர் சத்தம் கிடையாது. சத்தம் சரியான குறைவாண்ணா. சத்தம் பெருசா வரையிலையாண்ணா, சரியான குறைவா இருக்கு. நீங்கள் மீட்டர் எல்லாம் சரியா இருக்கமா? நான் பேசுறது இந்த மீட்டர் எல்லாம் சரியா வழியில வருது. இப்ப விளங்குதா? சிஸ்டர் சிசிலியா, உங்களோட மைக்கை ஆஃப் பண்ணிடுங்கள். அந்த வகையிலே கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல பார்ப்போம். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சிசிலியா அவர்கள் யூகேயிலிருந்தும், சகோதரி மேரி அவர்கள் யூகேயிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி பாபி அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி தயா அவர்கள் வவுனியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே சகோதரி புவனேஸ்வரி அவர்கள் வவுனியா இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இவற்றெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் தொகுத்து வழங்குகிற சகோதரி ஜானட் அவர்களிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். மீதியான ஊழியர்கள் என்னைவார்னு விசுவாசிக்கிறோம். அவர்களுடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்களையும் உங்கள் எல்லோரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். உங்கள் குடும்பங்கள் காண்கிறார், சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் நாம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமீன், ஆமீன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசிய அண்ணா குடும்பத்தை சந்ததியின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே யாருக்கு திருப்தி உண்டாகும் என்று சொல்லி நாங்க பார்த்து விட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். இணையத்திலே இணைந்திருக்கிற யாவருக்கும்
எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. முதலாவது நாங்க பார்ப்போம், உத்தம வாழ்க்கையிலே கர்த்தர் திருத்திய உண்டாக்குவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 37:18-19 உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உத்தமமான வாழ்க்கையை கர்த்தர் திருப்தியாக்குறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். 2வது காரியம், சாந்த குணம் உள்ளவர்களுடைய வாழ்வில் திருப்திப்படுத்துவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சங்கீதம் 22:26 சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றும் வாழும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே சாந்த குணம் உள்ளவர்கள் வாழ்விலே திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 3வது காரியம், துதிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே திருப்தி படுவார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சங்கீதம் 103 அங்கு 1வது அதிகாரத்திலே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் சகல வாரங்களை மறவாது என்று சொல்லி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறார். கழுகுக்கு சமனான உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று சொல்லி தேவனுடைய துதியை ஆண்டவர் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அதிலே சொல்லப்படுகிறது, எங்களுடைய ஆவியை சொல்லவில்லை, எங்களுடைய சரீரத்தை சொல்லவில்லை, எங்கள் ஆத்துமா, உள்ளாய் இருக்கிற ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவருடைய பரிசுத்த நாமத்தை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் செய்து வருகிற ஒவ்வொரு காரியத்தையும், சகல உபகாரங்களை நீ மறக்காதே என்று சொல்லியும் அங்கு அதனால் உன்னுடைய வாய் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி கழுக்கு சமனான அந்த வயது திரும்ப ஒரு இளமை பிறக்கும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. 4வது காரியம், கண் விழிக்கிறவர்கள் வாழ்க்கையிலே திருப்திப்படுவார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 13வது வசனத்திலே, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், திருப்தி எங்கெங்கெல்லாம் இருக்குது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். கண் விழித்து தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கும் போது அவர் எங்களுக்கு தன்னுடைய ஆலோசனையை, தன்னுடைய உணர்வுகளை தந்து எங்களை ஆகாரம், அவருடைய மாத்தியாகிய மன்னா என்ற ஆகாரத்தினால் எங்களை திருப்தி ஆக்குவார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே காணக்கூடியதா இருக்கிறது. 5வது காரியம், நாங்கள் வாஞ்சை உள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தி ஆக்குறார். எங்களுடைய வாஞ்சைகள், எங்களுடைய விருப்பங்கள் தேவன் மேல் இருக்குமானா எல்லாமே அவர் ஆசீர்வதித்து தருகிற தேவன். சங்கீதம் 107:8 தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தி ஆக்குறார், பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்த அதிசயத்தின் நிமித்தமும் அவரை துதிப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த 5 காரியத்திலும் ஆண்டவர் எங்களுக்கு திருப்தியை உண்டாக்குற தேவனாய் இருக்கிறார். முதலாவது, நாங்கள் உத்தமமாய் இருக்கணும். 2வது, எங்களுடைய குணம் சார்ந்த குணமாய் இருக்கணும். 3வது, நாங்கள் அவரை துதிக்க வேண்டும். 4வது, கண் விழித்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அங்கு வாஞ்சை உள்ளவர்களாய், விருப்பம் உள்ளவர்களாய் தேவனை நோக்கி பார்த்து அவருடைய கிருபைக்காக, அவருடைய வார்த்தைக்காக, வசனத்துக்காக, அவர் செய்கிற அதிசயங்களுக்காக நாங்கள் விவரித்து அங்கு துதிக்கும் போது அவர் எங்களை திருப்தி ஆக்குற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்கள் இப்பொழுது ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எங்கள் தேசத்திலே உத்தமர்கள் பெருகும்படி, உத்தமராய் அவர்கள் வாழ தேவன் வழி செய்ய வேண்டும் என்று எங்கள் இலங்கை தேசம் முழுவதும் 9 மாகாணம், 25 மாவட்ட அரச தலைவர்கள் தொடங்கி எல்லா மக்களும் ஒரு உத்தமமான வாழ்வை காண கர்த்தர் உதவி செய்யணும். அதுக்காக வாஞ்சிக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
ஆமென் ஆமென். நன்றி நன்றி சாமி, நன்றி அப்பா. இந்த கால நேரம் இலங்கை தேசத்துக்காண்டி ஜெபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அப்பா நேற்று இன்று மாறாதவரே அப்பா, நாங்க துதிக்கும் பொழுது எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே அப்பா, உங்களுக்குள்ள வாசம் செய்கிறவர் அப்பா. உங்களுடைய பரிசுத்தமான ஆவியின் படி ஆண்டவரே அவர்களுக்குள்ளும் வாசம் செய்வதற்கு அவங்களுக்குள்ள ஒரு உத்தமமுள்ள இருதயத்தை கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா, அங்க உள்ள எல்லா மாவட்டங்கள், எல்லா மாகாணங்கள், எல்லா ராஜாக்கள், அதிபதிகள், கவர்மெண்ட்ல இருக்கிறவர்கள் யாவருக்குள்ளேயும் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை அனுப்பும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா, உயிரோடு எழுந்தவரே, எங்களுக்காண்டி மறுத்து எங்களுக்காண்டி எழுந்தவரே அப்பா, உண்மை நாங்க ஆராதிக்கும் பொழுது ஐயா நீங்க அவர்கள் மத்தியிலும் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறீங்க. இன்றும் எப்பொழுதும் இந்த நிமிடமும் கிரியை செய்து கொண்டிருக்கிற தகப்பனே அப்பா, உங்களோட வாக்கு தத்தங்கள் ஒருபோதும் வீணாக போனது இல்லையா அப்பா. அதன்படி நம்முடைய வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவரே அவர்களை உண்மை உள்ள மக்களாக வாழ்வதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை இந்த நிமிடம் செய்யும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உன்னை விடுவித்து அவர்களையும் சாட்சியாக்குவீங்க என்று நான் நம்பிக்கொண்டு ஆண்டவரே உங்களோட திரு கரத்தில் அவங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த காலை நேரம் அவங்களுக்கு மாலை நேரமா இருந்தாலும் ஆண்டவரே மோசைக்கு எப்படி தரிசனம் ஆகிறீங்களோ இவர்களுக்கும் அவங்க படுக்கையில் ஆண்டவரே அவங்களுக்கு தரிசனத்தை கொடுத்து உங்களோட சமூகத்தை அனுப்பி அவர்களை தட்டி எழுப்பி ஐயா அவங்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்த மக்களை சேவனும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அவர்களே உங்களுடைய ரட்சிப்பு மட்டுமே முக்கியமாக தேவைப்படுகிற ஆண்டவரே. உங்கள் ரட்சிப்பை கொடுத்து அவர்களும் தாழ்மையாக நடப்பதற்கு உண்மையுள்ள உத்தமருள்ள மக்களாக மாற்றும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா, அதிசயம் செய்கிற ஆலோசனை கர்த்தரே உங்களுக்கு இப்பொழுதும் அந்த அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறீங்க. அந்த பெண்டிகாஸ் நாள்ல எப்படி அந்த அந்த பரிசுத்தம் ஆவி மூலம் நிறைந்தார்களோ அதன்படி அந்த இடத்தை அதற்றும் அதிர பண்ணும்படி கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே. எல்லா விதமான அசுத்தமான ஆவியையும் அதற்றி உங்களோட ஆவியை அங்க தெரியப்படுத்துங்க. உங்களோட சமூகத்தை எங்களுக்கு முன்பாக அனுப்பி ஐயா நீங்க மோசையோடு பேசினது போல அவர்களோடும் பேசும்படி கேட்டுக்கொள்றோம் ஐயா. அப்பா, உங்களோட நாமத்தின் மூலம் நாங்க எதை கேட்டாலும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தகப்பனே, இப்பொழுது இந்த நிமிடம் நாங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒன்றுமே போகாத வண்ணமாக நீங்க அவர்களுக்கு பெரிதான அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கீங்க. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி சாமி, இந்த ஊழியத்தை தந்த அப்ப நாங்க இந்த சங்கமம் வானொலியில வந்து நிற்கக்கூடியதாக மக்களுக்கு ஜெபிக்க கூடியதாக தந்த இந்த வானொலி மினிஸ்ட்ரியை நான் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா செய்யற ஊழியங்களுக்கு அப்பா உங்களோட கரம் மட்டுமே அவர் கூட இருந்து உங்களோட பரிசுத்த ஆவியின்படி உங்களோட சித்தத்தின்படி அவர்களை நடத்தும்படி கேட்டுக்கிறேன் ஐயா. அப்பா, நன்றி சாமி, நன்றி 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 சாமி. இந்த காலை நேரம் வரப்போற ஒவ்வொருவரையும் உங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. ஒவ்வொருத்தோட தேவையிலையும் சந்திங்க. ஜென சிஸ்டர் இந்த நேரத்தை ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் யார் வந்தாலும் வராட்டி அவங்க உங்களுக்கு முன்பாக வந்து நின்று செய்யற ஊழியம் ஒருபோதும் வீணாகாத அந்த ஐயா அவர்களை நீங்க அவங்களோட ஃபேமிலியை ஆசீர்வதிங்க. அவங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. இன்னும் அதிகமாக உங்களோட வெளிப்படுத்தலை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. இந்த நாளை புதிதான நாளாக கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்க ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது சகலதும் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறியபடி அப்ப நாங்களும் உண்மையில உத்தவர்களாக இன்னும் அதிகமாக உங்கள் நெருங்கி ஜீவிக்கிறதுக்கு எங்களுக்கும் ஒரு தாழ்மையான ஆவியை கொடுத்து பயத்தின் ஆவியை கொடுத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. நீங்க எங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. நாங்களும் தெளிந்த புத்தியில் தாழ்மையாக நடப்பதற்கு யாவரையும் உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து அப்பா, இந்த நாள் ஒரு புதிதான நாளாக்கி அங்க இலங்கை தேசத்தார்கள் மகிழ்ந்து களி கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று கூறியபடி இலங்கை தேசத்துல நீங்க
பெரிதான அற்புதங்களை செய்து வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி, அப்பா உங்களோட நாமத்தை மட்டும் உயர்த்துவதற்கு யாவருக்கும் ஒரு புதிதான அன்பையும் உங்களோட அனாயிண்டிங் கொடுக்க அபிஷேகத்தையும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி இயேசுவே. எங்கள் ஜெபங்களை கேட்டு யாவரையும் ஆசீர்வதித்து கொண்டு போற கிருபைகளுக்காக நன்றி. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே. ஆமென். ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை தந்து நடத்துவாராக. ஆமென். அல்பான்ஸ் சிசிலியா அம்மா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிசிலியா அம்மா பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இலங்கை தேச மக்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு நல்ல சுபாவங்கள் வெளிப்பட, சார்ந்த குணங்கள் வெளிப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். பிதாவே, ஆவியானவரே, நாங்கள் ஜெபிக்கிறேன். தந்தற்காக உமக்கு நன்றி அப்பா. கூடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, இலங்கை தேசத்தை உமது கரங்களில் வைக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, இலங்கை தேசத்தை உமது கரங்களில் வைக்கிறோம் தகப்பனே. அவர்களை மூடி மறைத்து காத்தரு அப்பா பிதாவே. அங்கே இந்த ஒரு அட்டுழியங்களோ இந்த பிரச்சனைகளோ இல்லாமல் இசப்பா இப்ப வந்திருக்கிற அரசாங்கத்தை பாதுகாத்து நல்ல முறையிலே இந்த ஜனங்கள் சந்தோஷம் அடைய செய்தர்களும் தகப்பனே. அப்பா பிதாவே, அப்பாவி பிள்ளைகள் எல்லோரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, ஆண்கள் என்றாலும் பெண்கள் என்றாலும் ஆண்டவர் வயசு என்றாலும் ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. சின்னங்கள் எல்லாவற்றையும் அப்பா பிதாவே, எங்கள் செவங்களை கேட்டு எங்களை செய்யும் தகப்பனே, உண்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த ஒரு பிரச்சனையோ சண்டைகளோ ஆண்டவரை விபத்துகளோ ஏற்படாத வண்ணம் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, என்னென்ன அங்க தீர்வு என்பதை நீ அறிந்திருக்கிறீரப்பா. அப்பா பிதாவே, உமது வார்த்தைகளை அவர்கள் உச்சரித்து அவர்கள் நல்ல முறையில நடக்க வழிகாட்டிகளும் தகப்பனே. அப்பா பிதாவே, உண்மையிலிருந்து கேட்கிறோம் தகப்பனே. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. உமது கரங்களை ஆண்டவரே உமது கரங்களில் வைத்துக் கொள்ளும் தகப்பனே. என்னென்ன பிரச்சனை நடந்தாலும் நீரே அவர்களோடு கூட இரும் தகப்பனே. அப்பா பிதாவே, உமது இரத்தத்தாலும் எலும்புகளாலும் அவர்களை மூடி மறைத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, எங்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா அப்பா இந்த சங்கம மாதிரி உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர் இந்த சங்கமமான எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஜெபிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, ஜனாசித்தர் அவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் அப்பா. அப்பா எங்களுக்காக ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த சங்கம வானொலியை ஜெபிக்கிறோம் எல்லோரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களையும் மருத்துவ துன்பம் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் நீடிவாழ ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கு நன்றி சோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. அப்பா ஆவியாவே கூடி நன்றி சோத்திரம். ஆமேன் ஆமேன். கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். மிஸ்டர் பாபி சிஸ்டர், சகோதரி ரோஸினை ஆட் பண்ணினான். அவர் அக்செப்ட் பண்ணல போல இருக்கு. வேற இல்லை. எங்களுடன் சகோதரன் போல் மனோ அவ அக்செப்ட் பண்ண சொல்லும். மற்றது எங்களுடன் மனோகரன் இணைந்திருக்கிறார். அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். முதலாக இணைந்திருக்கிறார் டொரண்டோவிலிருந்து சகோதரன் போல் மனோகரன். அவர்களையும் வரவேற்போம். அவரையும் வரவேற்றுக் கொண்டு அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். பேச முடியுமா ஐயா? போல் மனோகரன் இணைந்திருக்கிறீங்க, பேச முடியுமா? கேட்டுக்கொண்டிருப்பார். பேச முடியுமா தெரியவில்லை. அடுத்ததாக அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். அவரை யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார் தெரியவில்லை. போல் மனோகரன் தான் நினைக்கிறேன்.
அவரையும் வரவேற்றுக் கொண்டு முதலாக சங்கம வானொலியில் இணைந்து ஜெப வேளையில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையில் நாங்கள் இலங்கைக்கான ஜெபங்களோடு இணைந்திருக்கிறோம். இணைந்திருங்கள், கேட்டுக்கொண்டிருங்கள். நீங்கள் வசதியான நேரம் நீங்கள் இணைய முடியும். மைக்கை ஆஃப் பண்ணியிருக்கிறேன். மைக்கை எடுத்துக்கொண்டு இணைய முடியும். ஆமா ஆமா ஆமாண்டவரே. போல் மனோகரன் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் எங்கள் இடத்திலே வந்து இந்த ஜெப குழுவிலே கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள். பிறகு எங்களோடு சேர்ந்து ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. என்னென்ன பிரச்சனையோ, கஷ்டங்களோ, துன்பங்களோ எல்லாவற்றிலும் தேவன் ஆறுதல் தந்து நடத்துவாராக. ஆமேன். மகேந்திரன் ஐயாவுடைய பிரதர் அம்மா, மகேந்திரன் ஐயாவுடைய எல்டர் பிரதர். ஓகே 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 அண்ணா. ஓகே, நாங்கள் பாபி சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு சிஸ்டர் துதிக்கிறவர்களின் நாவு ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த துதிக்கிற மக்கள் பெருக வேண்டும். எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. ஆகவே இப்படி துதிக்கிற மனுஷர்களுடைய நாவு உண்மையாகவே நேர்மையாக, உண்மையாக, உத்தமமாக துதிக்கக்கூடிய உதடுகளை கர்த்தர் அதிகமாய் வெளிப்படுத்த வேண்டும். அதிகமாய் அவர்களுக்குள்ளே நல்ல உணர்வுகளை வைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஜெபித்து வருகிற கிருபைக்கான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் இலங்கை தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை துதித்து பாட நீர் செய்ய போற கிருபைக்காக நன்றி அப்பா. நாங்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவர் நீராண்டவரே. அப்பா, நாங்கள் உமது பாதப்படி அண்டையுமே துதித்து வாழ்த்தி போற்ற நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. அது எங்களுக்கு கடமையாயிருக்கிறது ஆண்டவரே. நீர் வானமும் அது சிங்காசனம் உமது பாதப்படி ஐயா துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறது. உண்மை நாங்கள் பறித்து பாடி அப்பா நாங்கள் துதிக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உமது நாமம் ஒன்று மகிமை அடையட்டும் ஆண்டவரே. எங்கள் நாமம் அல்ல, உமது நாமமே. சர்வ வல்லவரே, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் ஐயா. அப்பா, இந்த உலகத்திலே உண்மை மாத்திரம் மகிமைப்படுத்த அப்பா எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த உலகத்திலே அநேக மகிமைகள் உண்டாண்டவரே. அது மனிதனுக்கல்ல, உமக்கே கனம் மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் ரஜா. சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை வாயால் துதித்து உம்மை நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா, உம்மை தூஷிக்க அல்ல, உம்மை போற்ற மாத்திரம் எங்கள் நாவுகளை நன்மைக்கு ஏதுவான வசனங்களை நாங்கள் பேசவும் அப்பா, வாழ்த்தவும் போற்றவும் எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் வாழ்வில் சென்ற நன்மைத்தனத்துக்கு துதித்து பாடி அவர்கள் நன்றியுள்ள பிள்ளைகளாக நீர் மாற்றுவீராக சுவாமி. சர்வ வல்லவர் துதிக்கிறோம் ராஜா. மனிதரை உன்னத படிப்பாய் படித்து அப்பா அப்பா அவர்கள் மாத்திரம்தான் உண்மை துதிக்க முடியும் ஆண்டவரே. காரணம் உமது சாயலாகவும் பாவனையாகவும் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. மற்ற உயிரினங்கள் துதிக்க முடியாத அப்பா கடமையாயிருக்கிறது ஆண்டவரே. சர்வ வல்லவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் துதிக்கிறோம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு
அதற்கு சமன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை ஆளுகை செய்ய ஆசீர்வதிங்க. நாங்கள் கனமும் மகிமையும் துதியும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்த எங்களுக்கு நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. நல்ல தேவனே அப்பா, இந்த பூமியானது துதிகளால் நிறைந்து உம்மை போற்றி வாழ்த்தி உமக்கு எப்போதும் நன்றி உள்ள பிள்ளைகளாக நீர் செய்த அந்த படைப்பின் அதிசயங்களுக்காக, நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷம் எங்களை கண்மணி போல் காத்து எங்களை வழி நடத்தி வருகிற கிருபைக்காக, உயிரோடு வாழ வைத்த கிருபைக்காக எப்போது நாங்கள் உம்மை துதித்து பாட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை துதிப்பதன் மூலம் எங்கள் வாழ்விலே நீர் எங்களை திருப்தியாக்குறதற்காக நன்றி அப்பா. எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி எல்லா தேவைகளையும் சந்தித்து வருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். எங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களுக்கு நல்ல துணியாய் இருந்து நடத்துவாராக. ஆமென் ஆமீன். ஆமென். நாங்கள் புவனேஸ்வரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நாங்கள் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேவ கிருபையினால் எங்கள் தேவனுடைய ரட்சிப்பும் தேவனுடைய அற்புத அதிசயங்களும் எங்கள் திருச்சபைகளிலே தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே சுவிசேஷம் சொல்பவர்களுக்குள்ளே வர கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி, அதோடு அந்த போல் மனோகரன் அவர்கள் இந்த நாளிலே எங்களோடு பங்கு பற்றி கொண்டிருக்கிறார். அவருக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே அவருக்கு என்னென்ன பிரச்சனையோ என்னென்ன காரியமோ கர்த்தர் பொறுப்பேற்று அவரை இன்னுமாய் பலப்படுத்தி நடத்த வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த மாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி தகப்பனே. அப்பா, இந்த வேலையிலும் சங்கம வானொலி நிகழ்ச்சியை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆரம்பம் முதல் தகப்பனே ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, உங்களுடைய கிருபை நிமித்தம் நாங்கள் எல்லோரும் கூடி இருக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையில் உமது நாமத்தை மாத்திரம் மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு நாங்கள் கூடியிருக்கும் வேலையிலே தகப்பனே. அப்பா, நீங்கள் எங்களை சபைகளின் மூலம் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் தகப்பனே. இந்த வேலையில நாங்கள் கூடி சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு திருச்சபைகளையும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, திருச்சபைகளையும் நீங்கள் காண்கின்ற சித்தம் இல்லாமல் எந்த சபையையும் ஆரம்பிக்க முடியாது தகப்பனே. உங்களுடைய சித்தத்தின்படி ஆரம்பித்த ஒவ்வொரு சபையாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அதில் இருக்கிற ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களையும் படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, எந்த நோக்கத்தோடு சபையும் தகப்பனே இடங்களிலே தகப்பனே, எந்தெந்த மூலை முடுக்குகள் கிராமங்கள் தகப்பனே, அந்தந்த இடங்களிலே கட்டப்பட்டு தகப்பனே. ஜெபிக்கிற தகப்பனே, உங்களை முடியும் தகப்பனே, உங்களை முடியாதது எதுவுமே தகப்பனே. அப்ப ஜனங்களையும் ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா, அவைகளில்
அறிந்து கொண்டு இவைகள் மூலம் தகப்பனே ஜெபேஸ்வரன் தகப்பனே ஜெபேஸ்வரா உம்முடைய மகிமையின் மேகத்தினால் ஜெபேஸ்வரன் தகப்பனே பிள்ளைகள் என்று தகப்பனே இவர்கள் நினைப்பதற்கான ஒரு பரிசுத்தபடியாக ஜெபிக்கிற தகப்பனே அப்பா நன்றாக ஆசிரியர் இருக்கிறார்கள் தகப்பனே முறையடித்து போட்டு தகப்பனே அவர்கள் ஜெபிக்கிற தகப்பனே 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 ஜெபிக்கிறேன் தகப்பனே அப்ப இந்த இடத்தில் அற்புதமும் சொல்லியிருக்கிறீர்கள் தகப்பனே கிருபையை தகப்பனே அப்ப ஜெபிக்கிறேன் தகப்பனே 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 சபையையும் சபையையும் தகப்பனே தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக புதிய புதிய ஆசீர்வதிக்கப்பட்ட நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அதே அவரை பிள்ளைகள் ஜெபிக்கிறேன் தகப்பன் அப்பா தகப்பனே
குழந்தைகள் தேவைகள் என்ன என்பதை ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவர் என்ன நோக்கத்தோடு இந்த இடத்தில் இந்த நோக்கமும் திட்டதும் பெரியதாக இருக்கும் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய நோக்கம் திட்டம் யாவரும் அப்ப அந்த நோக்கத்தை ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவர்கள் இணைத்து உம்முடைய அபிஷேகத்தை நிறைவேற்றி வழிநடத்தி ஜெபிக்கிறேன் தகப்பனே. தகப்பனே ஆழமாக நிகழ்ச்சியையும் கொண்டிருக்கிறேன் தகப்பனே. அதை வழிநடத்தி கொண்டிருக்கிற லட்சியங்களும் மனைவி பிள்ளைகள் ஜெபிக்கிறேன் தகப்பனே. தொடர்ந்து வானொலி நிகழ்ச்சிகளில் கூட ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிஸ்டர் உங்களோட மைக்கை எடுத்து விடுங்கள். சிஸ்டர் தொடருங்களம்மா. ஓகே, நாங்கள் டிபோரா ஜான், நீங்கள் தயா சிஸ்டரா? சுபா வந்து நிற்கிறாக நாளை பிறகு. ஓகே ஓகே, நீங்கள் எங்கள் தேசத்தின் பொருளாதாரத்துறை விருத்திக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாருக்குள்ளும் அது ஒரு விருத்தி உண்டாக வேணும். ஏழை என்று இல்லை, பணக்காரன் என்று இல்லை, எங்கள் தேசமே விருத்தி அடைய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. எதுக்கு அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனேப்பா. அவங்க நிலத்தில் ஒப்பு கொடுக்கும்படி
அப்பா என் தந்தை யாவையும் அப்பா யாவையும் அப்பா எனக்கு மாத்திரம் தெரியலப்பா இந்த கண்டுபிடித்து செய்யட்டுகிறாரா கட்டி அவரது வாழ்வாதாரங்களை அமைச்சு கொடுக்கிற இருதயங்களை மாற்றி ஜெபிக்கிறேன் அப்பா என் தந்தை அமேன் அமேன். உங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் சுபா அவர்களை வரவேற்றுக் கொண்டு, சுபா சியமன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சாரி நிச்சயமான வேலை கிடைக்கல. செகண்ட் டேர்ம் ஸ்கூல்ல ஸ்டார்ட், நியூ அட்மிஷன் நிறைய வந்திருக்கு, பிள்ளைகளுக்கு ஹாரியம் எல்லாம் முடிச்சு நான் டக்குன்னு இப்ப இந்த டைம்ல ஜாயின் பண்ணணும்னு வந்திருக்கிறேன். ஆமேன். ஓகே சிஸ்டர், ஒரு சின்ன ஜெப விண்ணப்பம். மோப்ரே காலேஜுக்காக, கண்டி மோப்ரே காலேஜுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹாஸ்டலுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிறைய சத்துருவின் கிரியைகள் எல்லாம் அந்தகார சூழ்ந்து நிறைய பாடுகள் மத்தியில் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். அதான் எனக்கு பலத்தை தர வேணும். ஜெபிக்க முடியாதபடி எவ்வளவு தடைகள், ஆனாலும் நான் ஜெபிப்பேன்னு சொல்லி கத்த பார்த்து நான் வந்திருக்கிறேன். ஆமேன் ஆமேன். கட்டுக்களை அவுக்கிற தேவன், நுகங்களை நெருக்கிற தேவன், சகல நுகத்தடிகளை உடைக்கிற தேவன், அந்த தேவன் எங்கள் மத்தியில இருக்கும்போது பலதையும் அவர் மாற்றி அமைப்பார். நீங்கள் எங்கள் தேசத்தின் மருத்துவ துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் ஆண்டவர் மரண கட்டுக்களில் இருந்து ஜெயம் எடுத்து தந்தவர், பாதாள கட்டுக்களில் ஜெயம் எடுத்து தந்தவர். எப்பேற்பட்ட கட்டுக்களையும் அவர் உடைத்து எங்களுக்கு ஜெயத்தை தந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அவரை நாங்கள் பெட்டி பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமா விடுதலை உண்டாகும். ஆகவே நீங்க மருத்துவ துறைகளுக்காய், மருத்துவமனைகளுக்காய், மருத்துவர்களுக்காய் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. நேற்றும் என்றும் என்று மாறாத தேவன் நீங்க அப்பா. ஆண்டவரே, உண்மை நம்பி நாங்கள் வாழ்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய சமூகத்தில் வந்து அப்பா பிதாவை நாங்கள் கூப்பிடும் போது செவிகளும் கண்களும் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறபடியால், ஆண்டவரே நீ தூரத்துக்கும் சமீபத்தின் தேவனாய் இருக்கிறபடியால் அப்பா, இந்த வேளையில் ஆண்டவரே ஒரு மாலை வேலையாய் இருக்கிறது. ஆண்டவரே மாலை வேளையில் கர்த்தாவே உங்களுடைய பாதப்படியில் ஆண்டவரை முழங்கால் படியிட்டு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏடிருக்கிறேன் தகப்பனே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உம்மிடத்தில் இருந்து ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த ஜெபக்குழு ஆண்டவரே உடைய பாதத்தில் கிருபியாய் நிற்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அன்று பவுல் ஜெபித்த வேளை ஏன் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி
கத்தாவே. அதே போல கத்தாவே நாங்கள் எங்கெங்கிருந்து நாங்கள் ஜெபித்தாலும் எங்களுடைய ஜெபங்களுக்கு கத்தர் மறு உத்தரவு கொடுக்க வல்லவராய் இருக்கிறபடியால் ஆண்டவரை விசுவாசத்தோடு ஆண்டவரே உடைய சமூகத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. எங்களுடைய ஜெபங்களுக்கு கத்தாவே அதை பரிசுத்த ஆவியானவர் நீங்க உதவி செய்யறபடியால் கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரே இந்த வேளை விசேஷமாக அப்பா எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மருத்துவ துறைக்காக ஜெபம் பண்ணும்படியாய் ஆண்டவரே கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே நீ பரம வைத்தியர் ஆண்டவரே, அதனை பரிகாரியாகி கத்தர் ஆண்டவரே. உண்மையில்லாமல் ஆண்டவரே எந்த சுகமும் ஆண்டவரே ஆண்டவரே எந்த செய்ய முடியாது கத்தாவே. நினைத்தால் நம்முடைய ஆளுகை ஆண்டவரே, இந்த சுகமாக்கும் ஆண்டவரே, தெய்வீக சுகம் ஆண்டவரே, இந்த பூமி அனைத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள் நன்றிகள் தகப்பனே. ஆண்டவரே இந்த வேளையில் விசேஷமாக ஐயா ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்காக நான் ஜெபிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே அந்த ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலும் ஆண்டவர் இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. திரு பாதத்தில் வைக்கிறேன் கத்தாவே. அது வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கும் இருக்க எல்லா வைத்தியசாலையிலும் கத்தர் பொறுப்பெடுக்கும்படியா நம்முடைய பாதப்படியில் ஒப்பு கொடுப்பேன் ஆண்டவரே. இந்த வைத்தியசாலை இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளுக்கு கத்தாவே நீங்க வைத்திருக்கீங்க கத்தாவே. ஆண்டவர் விசேஷமாய் ஆண்டவரே அந்த வைத்திருக்கிற கத்தாவே நீங்க ஞானத்தை வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு மனிதனுடைய சரீரத்தில் ஆண்டவரே எந்தெந்த அவயவங்களுக்கு ஆண்டவரே, எந்தெந்த எலும்புகளுக்கு நாளங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவரே எந்த வகையில் ஆண்டவரே நோய்களை சுகப்படுத்த ஆண்டவரே வைத்திருக்கிற அந்த வைத்திய துரத்தின் ஞானத்தை ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வைத்தியம் ஆண்டவரே கடவுளாய் ஆண்டவரே கத்தாவே மனிதர் மத்தியில் இயேசு கிறிஸ்து ஆண்டவரே அவர்கள் முன்னின்று ஆண்ட கத்தாவே நீ கத்தாவே ஒவ்வொரு வைத்தியர்களின் மூடாக கத்தாவே ஒவ்வொரு நோய்களை ஆண்டவரை சுகப்படுத்த நீங்க ஆண்டவரை அற்புதங்களை அடையாளங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக கத்தாவே சத்திர சீற்றிலும் ஆண்டவரை கத்தாவே அவதிப்பட்டு கொண்டு மரண படுக்கையில் இருக்கிறவருக்கு ஆண்டவரே சுவாமி ஐசியூல் இருக்கிறவருக்கு ஆண்டவரே அந்த இடத்துலப்பா பணி புரிகிற ஆண்டவரே டாக்டர்ஸ் மேலிருந்து நர்ஸ் மேலிருந்து அட்டண்டர் மேலிருந்து அவர்களிடத்தில் கத்தாவே வல்லமை புறப்பட்டு போட்டுமையா ஆண்டவரே. அன்று கத்தாவே அந்த வேதத்தில் ஆண்டவர் சொல்லப்பட்ட ஒவ்வொரு நோய்களுக்கும் ஆண்டவரே ஆண்டவரே வார்த்தை அனுப்பினே ஆண்டவரே வல்லமை கடந்து சென்றது கத்தாவே. வல்லமை குறுகி போகவில்லை ஏசப்பா ஆண்டவரே. நீங்க நினைத்தால் கத்தாவே இந்த பூமியில் இருக்க எல்லா நோய்களும் வேதனைகள் அந்த மரண படுக்கைகள் அன்றரை சுகப்படுத்த முடியாதபடி இருக்க கேன்சர் நோய் அன்றரை எய்ட்ஸ் நோய் அன்றரை அநேக நோய்கள் கத்தாவே கூடும் கத்தாவே சுகப்படுத்த கூடும் ஆண்டவரே. நீர் அற்புதர் ஆண்டவரே, அதிசயமானவர் ஆண்டவரே. அண்டினருடைய வாழ்வேலாம் இந்த மாதிரி மாற்றுகிற கத்தரிடத்தில் ஆண்டவரே அப்பா இந்த வைத்தியசாலை மரண படுக்கையில் இருக்கிறவர்கள் அந்த தீராத நோய்கள் சுகப்படுத்த முடியாத நோய்களை கத்தர் ஆண்டவரே எந்தெந்த வைத்தியர்களை வைத்து அந்த அற்புதம் செய்யக்கூடுமோ கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவர் என்பதை ஆண்டவரே அவர்கள் கண்டு கொள்ளத்தக்கதாக தேவனே நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வைத்தியசாலும் ஆண்டவரே உங்களுக்கு சுகமாக்கும் வல்லமை அக்கினியா இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நீர் அக்கினியா இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஊழியக்காரர் ஆண்டவரே இலங்கை தேசத்துக்கு வந்து ஆண்டவரே எத்தனையோ விதமான நோய்களை ஆண்டவரே சுகப்படுத்த ஆண்டவரை நீங்க கத்தாவை அற்புதங்களை செய்ய ஆண்டவர் வைத்திருக்கிறவர் அப்பா. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சுகமாக்குறவர். இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் இயேசு கிறிஸ்துவை நம்பினால் அவர் அற்புதம் செய்வார். அந்த விசுவாசத்தின் ஆண்டவரை ஆண்டவரை வல்லமை ஆண்டவரை கடந்து போகத்தக்கதாய் என் ஆவியானவரை நீங்க கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் கத்தாவே. இன்று கத்தாவை வைத்தியத்துறை படித்துக் கொண்டிருக்கிற அந்த ஒவ்வொரு வைத்தியத்துறைக்காக நான் ஜெபிக்கிறேன் கத்தாவே. படிக்கிற ஆண்டவரை வைத்தியத்துறை கல்வி ஆண்டவரை விருதாய் போகக்கூடாது ஆண்டவரே. இந்த காலங்களில் கத்தாவே அந்த வைத்தியத்துறை பணம் சம்பாதிக்கிறது கூடிய அந்த வழிமுறையாய் ஆண்டவரை பயன்படுத்தி கருவியாய் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே இந்த வைத்தியர்கள் ஆண்டவரை அவருடைய இருதயங்களை மாற்றக்கொள்ளட்டும் கத்தாவே. சுவாமி தங்கள் படித்த பாடம் ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு என்று சொல்லி ஆண்டவரை கத்தாவை நிதானத்தோடு தெளிந்த புத்தியோடு ஆண்டவரை சகல காரியங்களையும் மேற்கொள்ள கிருபை பாராட்டுங்க. ஆபரேஷன் தியேட்டரில் போகும்போது ஒவ்வொரு ஆண்டவரே சரீரத்தில் கை வைக்கும் போது இயேசுவே வைக்கிற அந்த கத்தியோ அந்த ஊசியோ அதில் உங்களுடைய
விட்டு போகும்படியாய் செபிக்கிறேன் கத்தாவே. கத்தருக்கு சித்தம் இல்லாமல் எந்த சரீரத்தையும் கிழிக்காதபடி, வெட்டாதபடி, தரட்டாதபடி ஆண்டவரே அவருக்கு ஞானத்தை வைத்து கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. கத்தாவே நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் வீடுகளில் ஆண்டவரே சுவை இல்லாமல் அந்த பராமரிக்க யாரும் இல்லாமல் அந்த மரண படுக்கையில் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த வேளையில் இயேசுவே நீங்க தொடும்படியாய் செபிக்கிறோமையா. நாங்கள் ஒருமுறைப்பட்டு செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே வல்லமை கடந்து போகட்டும் தகப்பனே. நீங்க கிருபை பாராட்டி ஆண்டவரே கத்தர் அற்புதம் செய்தார். இலங்கை தேசம் மீதும் உலக நாடுகள் மீதும் கத்தருடைய வல்லமை ஆண்டவரே, சுகமாக்கும் வல்லமை கத்தாவே, கரம் கத்தாவே அமரும்படியாய் ஆண்டவரே கத்தர் பெரிய காரியங்களை செய்து கத்தாவே வருகிற பாதைகளுக்கும் பொல்லாப்பலுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கத்தர் ஆண்டவரே பெரிய காரியம் செய்யும்படியாய் செபிக்கிறேன். வைத்தவர்கள் எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன கத்தரிடத்தில் ஒவ்வொரு வைத்தியமாரையும் அந்த தாதிமாரையும் நர்ஸ்மாரை எல்லாரும் கரத்தில் வைக்கிறோம் ஐயா. அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது போல அவர்கள் செய்த தொழில் உண்மையும் உத்தமமாய் இருக்க கத்தாவே இருதயத்தோடு ஆண்டவரே அந்த பணிகளை செய்ய கிருபை செய்யும்படியாய் கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து இந்த ஜெப வேளையில் ஆண்டவரே என்னையே தாழ்த்தி கத்தாவே ஆண்டவரே உடைய சிறு பாதத்தில் அமர்ந்து நான் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தினை ஏற்றுக்கொண்டே இந்த விசுவாசத்தோடு ஆண்டவரே ஒரு சமூகத்தில் இருக்கிறேன் கத்தாவே. எல்லா துதிக்கும் எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திராய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர்களோடு கூட இருப்பார். உங்கள் ஜெபங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் துவாராக. ஆமென். லீவ் பண்றேன். நான் ஹாஸ்டலுக்குள்ள போறேன். நாங்கள் மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். மேரி. பிரைஸ் தி லார்ட் மேரி. நீங்கள் எங்கள் தேசத்தின் கல்வித்துறைக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்பொழுது அந்த சுபா அவர்கள் சொன்ன அந்த பாடசாலைக்காகவும் அந்த ஹாஸ்டலுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணி கல்வித்துறையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஞானத்தினால் நிரப்ப வேணும். வீணான விருதாவான மரணத்துக்கு அவர்கள் உட்படாதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமையான ஆசீர்வாதமான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த குறிப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா குடும்பமாக பேராக உங்களுடைய இரத்த கொடைகளை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். என்னவன் குடும்பத்தை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன். ஜெஸ்லியா குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன். ஜெஸ்லியோட குடும்பங்கள்ல படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு பாலிய பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே பேர பிள்ளைகள் எல்லாம் நான் ஒப்புக்கொடுத்து ஆசீர்வதித்து செபிக்கிறேன். கர்த்தர் மூடிக்கொள்ளும்படியாக ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன். இந்த குறிப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிறியோரையும் வாலிபர்களையும் மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படி யூனிவர்சிட்டி ஸ்கூல்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பங்கள்ல இருக்கிற சிறுவர் வாலிபர்களை நான் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஸ்கூல்களுக்கு யூனிவர்சிட்டிகளுக்கு போற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா தேவ கிருபையில பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன். இலங்கை தேசத்துக்காய் நான் வருகிறேன். இலங்கை தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொரு ஸ்கூலுகளுக்காய் யூனிவர்சிட்டிகளுக்காய் நான் வருகிறேன். மருத்துவத்துறையில இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்களுக்காக நம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. அப்பா என் தேசத்துல இருக்கிற ஸ்கூல்கள்ல பிள்ளைகள் அவரிட விரோதமாய் மறிக்காதபடி கொடுமைப்படாதபடி டீச்சர் மாறிட்ட பிரின்சிபல் மாறிட்ட ஆண்டவரே அடுத்த பிள்ளைகளோட ஆண்டவரே அவங்களோட பிரெண்ட்ஸ்மார்களுக்குள்ள ஒவ்வொரு விதத்திலையும் சஞ்சலங்கள் படாதபடி கோபங்கள் படாதபடி மனஸ்தாபங்கள் படாதபடி தேவ கிருபை இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நான் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. படிப்புல நீர் உயர்வு நான் தான் எல்லாம் செய்யறேன் ஆண்டி சொல்றவர்களுக்குள்ள அந்த மன மேட்டுமையான கண்கள் இவர்களுக்குள்ள இருக்காதபடி அது முறிக்கப்பட்டு போவதாக சொல்லி இயேசுவின் நாமத்தோட செபிக்கிறேன். அதே போல டீச்சர் பிரின்சிபலும் இந்த ஆண்டவரை வாலிப பிள்ளைகள் மேல வைத்து எந்த பிள்ளைகள் மாத்திரம் நான் வளரணும், எல்லாத்திலையும் நல்ல மார்க்ஸ் எல்லாம் எடுக்கணும், இந்த பிள்ளைகள் மாத்திரம் நான் இந்த மாவட்டத்துல இந்த இலங்கையில நல்ல ரிசல்ட்ஸ்ல இருக்கணும், நல்ல வழியில நடக்கணும் என்று சொல்லி நினைக்கிற அந்த பொல்லாத இருதயம் பொல்லாத சத்துவான இருதயத்தை நான் கட்டேந்து கட்டுகிறேன். எல்லா
எல்லா டீச்சர் மாற பிரின்சிபல் மாற எல்லாருடைய இருதயமும் கட்டப்பட வேண்டும். அவர்களுக்கு ஒரு நல்ல சுபாவம் உண்டாகட்டும். தேவன் உருவாக்கின அந்த அன்பு உண்டாகட்டும். தேவன் உருவாக்கின அந்த இருதயங்கள் பரிசுத்தப்படட்டும். அந்த மேட்டிமையான புயங்கள் அவர்களை விட்டு முறைக்கப்படட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இன்றையிலிருந்து இவர்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் மேல ஆண்டவரே அப்பா அன்பு காட்டுற டீச்சர் ஆண்டவரே பிரின்சிபலா மாறுபடும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கொடுமைக்குள்ளாக்காதபடி இவர்கள் ஆண்டவரை தங்களையே சூசைட் பண்ணி மறைக்காதபடி ஆண்டவரே இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த ஸ்கூல் வழிய நாங்கள் தாய்மார் நம்பி விடுகிறோம். ஆண்டவரே இவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆனால் ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கு இந்த கால நேரங்கள்ல கிடையாது. ஏதோ ஒரு மன அழுத்தம் வந்து டீச்சரால படிக்கிற பாடத்துல பிரெண்ட்ஸ் மாறால ஏதோ ஒரு மன அழுத்தம் இந்த பிள்ளைகளை ஆண்டவரை பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அது ஒரு பிசாசானுடைய கிரியை. அந்த பிசாசானுடைய கிரியை இயேசுவின் நாமத்தினாலே நாம் கட்டி பிள்ளைகளுக்கு இன்றையிலிருந்து தேவ கரம் பாதுகாப்பு கொடுக்கும்படியாக சோதரித்தை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சோதரித்தை ஜெபிக்கிறேன். பிசாசானுடைய காரியம் இல்ல, மனுஷருடைய காரியம் இல்ல. சிறு பிள்ளைகளை மாறிய பிள்ளைகளை இவர்களை படிக்க வேண்டிய வழியில நடத்தி ஆண்டவரை கல்விமான நாவை கொடுத்து எல்லாரும் திட்டத்தோட அநாதரோட பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ஞானத்தை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவரே. அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த எண்ணெச்சலுக்காக வருகிறேன். அங்கெல்லாம் ஆண்டவரை கருவறையின் தயவும் இறங்குவதாக, தேவனுடைய பயம் இறங்குவதாக. டாக்டர் நர்ஸுக்கு எல்லாம் ஆண்டவரே அந்த பகுதியில் வேலை செய்ய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தேவ பயமும் தேவ அன்பும் ஆண்டவரே வர முடியும் வைக்கிறேன். ஆண்டவரே இவர்கள் கூட ஏனோ தானண்டி சொல்லி ஒவ்வொரு ஆண்டவரே போற ஒவ்வொரு பிள்ளைகளை கவனிக்காதபடி ஆண்டவரை ஏனோ தானோ எந்த பிள்ளைகள் சுகமார்ந்தா காணும், இந்த குடும்பம் சுகமார்ந்தா காணும் என்று சொல்லி எவங்க எப்படி போனாலும் சரி என்ற அந்த அசதியான காரியம், அந்த அசால்ட்டான காரியத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டுகிறோம். ஆண்டவரே சுகாதார அமைச்சர்களும் இதை கவனித்து பார்க்க ஆண்டவரே இவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாக ஒப்புக்கொண்டு ஆண்டவரே வேலை செய்யற ஒவ்வொரு டாக்டர் அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை ஞானத்தை வேலை செய்து சங்கடங்களை சொந்தங்களை சந்ததியாருக்கு கொண்டு போக தேவ பயம் உண்டாகட்டு வந்த இடங்கள் எல்லாம் ஆண்டவரை அதை மாத்திரமே ஆபரேஷன் தியேட்டர்ல எல்லாம் என் தேவ கரமும் தேவ பயமும் இவர்களுக்கு உண்டாகும்படியாக ஒப்புக்கொடுத்து வைக்கிறேன். இவர்களுக்கெல்லாம் தேவ பயம் இல்லாமல் போயிட்டுதான் ஆண்டவர். அப்பா அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல எல்லாம் ஒழுங்கான இலவசமாய் ஆபரேஷன் தியேட்டர் செய்யற இடங்கள் எல்லாம் இலவசமா அந்த மருந்துகள் எல்லாம் இவர் எடுத்து கொண்டு போய் காலத்துக்கு வைத்து தங்களுக்கு சுயநலவாதிகள் எல்லாம் சந்திக்கும்படியாக சோதரித்தை வைக்கிறேன். இலங்கை தேசத்தில் எல்லாம் சீர்திருத்தப்படுவதா, இலங்கை தேசத்துல தேவ நீதி உண்டாகுவதா ஆண்டவரே. அப்பா அந்த புத்தகத்தில் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையிலும் என் தேவனுடைய கரம் இருந்து வழி நடத்தும்படியாக சோதரித்தை வைக்கிறேன். முதல்ல தேவ பாதுகாப்பு ஆண்டவர். அந்த வாலிபர்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு எல்லாம் பாதுகாப்பு பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்குள்ள நிறைவேறாதபடி அவன் முடிந்து என் தேசத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினால் என் வாலிபர்களுடைய கரம் முறிக்கப்படுவதாக, அவனுடைய திட்டம் உடைக்கப்படுவதாக, அவனுடைய திட்டம் சிதறடிக்கப்படுவதாக. என் தேசத்தின் வாலிபர்கள் தேவனுக்கு புரியவர்கள் என்று நான் சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து என் தேசத்துக்கு நீதி வேண்டும் ஆண்டவரை. அநீதியான காரியங்கள் நடக்கக்கூடாது என் தேசத்துல இனிமேல் ஆண்டவரை. இதே போல ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஆண்டவரே அநீதியான காரியத்துக்கு உட்படுகிற ஒவ்வொருவரும் இருந்து ஆண்டவர் ஜனங்களை அழிக்கிற தந்திரங்கள், ஜனங்களை மோச போக்குறவர்கள், ஜனங்களை மையக்கிறவர்கள் இருக்காதபடி எல்லாரும் மனம் திறந்து குணப்பட தேவன் திருமையாய் நீ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறபடினாலே இந்த ராஜாக்களை செய்வார்களாக தேசத்திலிருந்து ஒப்புக்கொண்டிருக்கிறேன். முக்கியமாக டீச்சர்மார் என் தேவனுடைய கிருபையில் அவர்கள் நடத்தப்படுவார்கள்.
உங்களோட சொந்த ஞானம் குறுகிய போவதாக, தேவனுடைய ஞானம் இவர்களுக்குள்ள வருவதாக என்று கட்டிக்கிறேன். தேவனுடைய ஞானம் வாலிபர்களுக்குள்ள வருவதாக, ஆண் பெண்களுக்குள்ள வருவதாக என்று கட்டளையிட்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த மத்திய பிள்ளைகளை சிதறடித்து சிறு வயதிலே ஆண்டவரே மோசம் இந்த மோசத்தின் ஆகிய இயேசுவின் நாமத்திலே பட்டுகிறேன். என் தேவனுடைய திருவை மாத்திரம் இவர்களை மூடி வழி நடத்தும்படியாக ஒப்புக்கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய இழப்புகள் உண்டாகட்டும் ஐயா. அந்த வாலிபர்கள் பெரிய இழப்புகள் உண்டாகட்டும் ஐயா. தேவ ஞானம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவ பயம் வெளிப்படட்டும். தேவனுடைய திருவை வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவனுடைய காரியங்கள் இவர்களுக்கு வெளிப்படட்டும் என்று சொல்லி இவர்களை பாதுகாப்புள்ள கடமைக்கு வழி நடத்தும்படியாக ஒப்புக்கொண்டு வைக்கிறேன் ஆண்டவர். அதே போல ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, அந்த ஊனமுத்த வாலிபர்கள், ஆண்டவரே புத்தி மயங்கின வாலிபர்கள், பைத்தியமாக இருக்கிற வாலிபர்கள், வியாதியில இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து பயன்படுத்துவீராக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். தேவனின் ஜெபத்தை கேட்டபடினாலே நன்றி செலுத்தி துதிகர மகிமையாக செலுத்தி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்டு நிற்கிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் அமேன் அமேன். உங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வெற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சுமதி. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக யுத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே இந்த நாடுகள் எங்கள் தேசத்தில கூட அந்த போக்குவரத்துகளை செய்கிறவர்கள் விபத்துக்கு உட்படாதபடி, அந்த ரத்தங்கள் சிந்தப்படாதபடி காக்கப்பட கர்த்தர் உதவி செய்யணும் என்று ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். இதோ தகப்பனே காலவேளையிலே தொகுத்து வளர முடியாத சூழ்நிலையில் நீங்க அந்த பெயர்கள் எல்லாம் அறிந்திருக்கீங்க. அந்த தேசத்தின் பெயர்களும் ஏற்றப்பா அந்த தேசங்கள் கட்டாயங்கள் யுத்தங்கள் யுத்தம் செய்ய அந்த தேசத்தை ஆண்டவரை நான் நினைவு கூறுகிறேன். அந்த தேசத்துல கூட இந்த நாட்களில் ஆகாரம் இல்லாம நேரம் மறைச்சு ஆண்டவரை
அநேக ரத்தம் ஆண்டவரே, அநேகர் மறுக்கிறார், அநேக ரத்தம் வீணாக சென்று நீங்க மத்தியில நீங்க மாத்திரமே நீங்க அந்த நாட்கள் குறைக்கப்பட்டது ஜெபிக்கும் பொழுது அந்த நாட்கள் குறைக்கப்பட்டீங்க ஆண்டவரை. இந்த நாட்கள் நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரை, யுத்தங்கள் குறைக்கப்படுவதாக, இந்த யுத்தங்கள் குறைக்கப்படுவதாக, குறைக்கப்படுவதாக இந்த தேசத்துக்கு மீது சேலம் கிடைப்பதாக ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு ஆண்டவரை ரட்சிக்கும் கொண்டு ஆண்டவரை ஐயா தெய்வமே அந்த வேலை ஜனங்களுக்கு சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. பதில் கொடுக்கிற தகப்படியாக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த தேசங்கள் மீது மனமிறங்கும்படியாக நான் சொல்லிக்கிறேன். மனமிறங்க ஆண்டவரே, மனமிறங்க தகப்பனே. நீங்க எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே? நாங்கள் யாரிடத்துல பார்ப்போம்? உங்களுக்கு யார் மேல் இருந்தவரை நீங்க தந்தவரை செய்யணும் கர்த்தாவே. உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து என்னை தலைமட்டமாக தகுதி வாசப்படி அந்த மாதிரி உங்களை உயர்த்தி செவித்திற்கு கொடுக்கிறேன். ஜீவன்கள் ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எஜமானின் கண்களிலே கிருபை கிடைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன். பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரதர், நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காகவும் சங்கம வானொலிக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இருக்கிற தேசங்களுக்காக ஜெபிக்கும் போது துன்மார்க்கங்கள் பிடிக்கப்படுகிறதை நாங்கள் எங்கள் கண்களாலே காண்கிறோம். இந்த ஜெர்மன் தேசத்திலே என்னுடைய மகளுடைய யூனிவர்சிட்டியிலே காசை கொடுத்து அந்த டெஸ்ட் பேப்பரை அவுட் பண்ணினார்கள். அவர்கள் எல்லாம் பிடிக்கப்பட்டு சிறையிலே போடப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, சிறைச்சாலையிலே சிறையிலே இருக்கிறவர்களுக்கு போக்குவரத்து கொடுத்து அந்த இடத்திலும் அங்கு பிடிக்கப்பட்டார்கள். ஆகவே நாங்கள் தான் இந்த நாடுகளுக்கு உத்தரவாதம் இருக்கிறோம். ஆகவே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமா அந்த துப்பாக்கி அவர்களை விட்டு தேசங்களை விட்டு வெளியேறுவதற்காக நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காகவும் சங்கம வானொலிக்காகவும் நீங்கள் ஜெபத்திற்கு வழி நடத்தணும். சர்வ வல்லமுள்ள தேவனே, உங்களை கூடாத காரியம் ஒன்றும் வம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல. வன மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவியுடைய சேர்ந்து லோக அதிபதிகள் திட்டங்கள் அதிகம் போராட்டம் சொன்னீங்களப்பா. சமாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு சகல அதிகாரத்தை பிதாவே தேவனை ராஜாக்களும் ஆசாரியருமாய் தேவனை விசுவாசிகளும் இந்த கடைசி நாட்களிலே சேனைகளை எதிர்த்து ஜெபிக்க பன்னெண்டாம் வசனத்தை சொல்றீங்களப்பா. சொல்லி மக்களை அழிக்க மனுஷனத்தாலே
விசேஷித்த ஆவியினாலே இந்த கேளுங்கள். கடைசி நாட்களிலே மாம்சங்களை யார் ஊற்றி நல்ல பிதாவே, உம்முடைய ஆவியினாலே ஆற்றல் பிதாவே, சில ஆவிகளுக்கு வந்து பிதாவே, அவர்களை சற்றும் கீழ் சோதனை கீழ் ஆண்கள் தேசத்துடைய ஆண்கள் தேசத்து அதிகாரிகள் தேசத்து அதிகாரிகள் So there is நன்றி வணக்கம். சரி
நன்றி அப்பா. பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இன்றைய நாள் மந்தி செபித்த உங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நான் சொல்ல ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமென். ஆமென். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, நீ கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தும். வந்து ஜெபித்த உம்முடைய பிள்ளைகளை நினைத்திருந்தும் வராமல் இருக்கிற கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு என்னென்ன குறைவுகளோ கர்த்தாவே, ஆண்டவரே, அவர்களை ஆறுதல் படுத்தி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த நேரத்துக்காக நன்றி சாமி. இந்த நாளிலும் ஜெபித்த ஒரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே சுவாமி, ஆண்டவரே, சகோதரன் மகேந்திரன் ஐயா அவர்களுக்காக வருகிறோம்.
ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசப்பா இந்த மகளுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் சுகபலம் ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சகோதரி சுபா கொடுத்த அந்த ஜெப குறிப்புக்காய் வருகிறோம். அந்த பாடசாலை நிர்வாகத்தோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். காப்பனி அந்த பாடசாலையிலே என்ன குறைகளோ மகளுக்கு கர்த்தாவே சுவாமி அந்த குறைகளை எல்லாம் நிறைவாக்கி ஆண்டவரே அந்த பாடசாலையிலே மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லோருக்கும் இதே போல இயேசுப்பா இந்த இடத்துல இயேசு சாமி எங்களை வார்த்தைகள் விதைக்கப்பட்டு கரத்திலே படுத்து ஜபிக்கிறோம். இந்த நாளும் ஜபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்கு கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் கூட இருக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தாப்பனே சுவாமி எங்களை கரம் கூட இருக்கும்படியாக ஜபிக்கிறோம். அதே போல சகோதரி ஜனத்துக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த மகளிர் பாடசாலையில நடந்த அந்த காரியங்கள் இயேசு சுவாமி கூட இருந்து இயேசு ஆண்டவரே அந்த இடத்திலே நியாயம் ஆண்டவரே உடைக்கப்பட்டதுக்காக எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த நாளிலும் அந்த இடத்துல பாடசாலை பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டதுக்காக எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி சகோதரி டாலி சிஸ்டருக்காய் கணவருக்காய் மகனுக்காய் ஆண்டவரே எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சகோதரி மேருக்காய் மேருடைய பிள்ளைகளுக்காய் குடும்பத்துக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இவ்வாறு ரத்த கோட்டைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளும் சகோதரி ரதிபாலசிங்கர் சகோதரி கலாசீலன் ஆண்டவரே இவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி வினோவுக்கா ஜெசிமாவுக்கா எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஜெசிமாவையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து அந்த மகளை உயர்த்த வேணுமா எங்களை கரத்திலோ படைக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளில தாத்தனே எங்களை கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே வர முடியாதிருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் இந்த இடத்துல நீங்க கொண்டு வந்து சேர்க்க வேணுமா எங்களை கரத்திலோ கொடுக்கிறோம். சகோதரி சிந்திக்காக வருகிறோம். இருக்கிற தேசத்துக்காய் நன்றியப்பா. அந்த எஜமான்களுடைய கண்களிலே மகளுக்கு ஒரு இரக்கத்துக்காய் ஒரு தயவுக்காய் நாங்க ஜபிக்கிறோம். தகப்பனே உங்களை கரம் கூட இருக்க ஜபிக்கிறோம். ஐயாவையும் சரீர பலவீனங்கள் சுயங்கள் ஜபிக்கிறோம். வங்க தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த கால சூழ்நிலையும் தகப்பனே கூட இருந்து பாதுகாக்க வேணுமா ஜபிக்கிறோம். தகப்பனே ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் தகப்பனே சுவாமி கூட இருந்து பாதுகாக்க வேணுமா அதே போல இந்த சத்திரவை ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சத்திரவேலை இந்த ஜூம் பிரேயர் மீட்டிங்ல பங்கு பெறுகிற தேவ பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே தாயாரை ராஜா அம்மாவுக்காய் வருகிறோம். வார்த்தைகள் பாடங்களோடு வருகிறோம். இந்த தாயாரை உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாதபடி வேண்டியிருக்கிறோம். அதே போல குழந்தைரம்மா இந்த தாய்மாருக்காக நம்ம சொல்லுகிறோம். ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த தாய்மாருடைய சந்ததியில இருக்கிற வாலிப பிள்ளைகள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே இந்த வானொலியில இருக்கிற ஒவ்வொரு கருவிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தொலைபேசி இணைப்புகள், இன்டர்நெட் இணைப்புகள், ஸ்கைப் இணைப்புகள் எல்லாவற்றிலும் கல்வாரி ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். தடைகளுடைய வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாக நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம். பேர பிள்ளைகளை இந்த பாதத்திலே படைக்கிறோம். இந்த குடும்பத்தாருடைய தேவைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குடும்பத்துல எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து இந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி இந்த நன்றி ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே வரப்போன்ற ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் சுவாமி ஜோவலுக்காக வருகிறோம். அந்த நாவின் கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து கத்தாவும் அந்த பிள்ளை பேச வேணுமா இலக்கணத்தில் கொடுக்கிறோம். அதே போல தயாசிஸ்வருக்காய் வருகிறோம். கனிஷ்டாவுக்காய் வருகிறோம். கத்தாவே சாமி ஆண்டவரை தேவைகள் இவருடைய குடும்பத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் படைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். கத்தாவே சாமி
இந்த நேரத்தில் எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்தவங்களையும் அதே வழியில் இன்றைய நாளிலே முதலாக இணைந்த சௌரன் போல் மனோகரனுக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அவருக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள், அவருடைய சுகத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே அவரையும் அவர் சந்ததியையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். போல் மனோகரன் சகோதரன் மகேந்திரன் ஐயாவுடைய மூத்த அண்ணன், எனக்கு ஒரு 30 வருடமாக மேலாக தெரியும். அவர் நல்ல பாடல் பாடக்கூடியவர், ஜபிக்கக்கூடியவர். ஆனால் சூயின காரணமாக காரியங்களை செய்ய முடியவில்லை. ஆனாலும் எங்களுடன் இணைந்திருக்கிறார். அவருடைய மைக்கை நான் பண்ணியிருக்கிறேன், ஓன் பண்ண அவருக்கு முடியவில்லை நினைக்கிறேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவருக்கும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு இணைகின்ற பொழுது சத்தியவேத திருச்சபை ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்வோம். கர்த்தர் ஒன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் ஒரு பாடலோடு இணைகின்ற பொழுது சத்தியவேத திருச்சபையின் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல இருக்கிறோம். ஆமேன்.